மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்க நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில பேசி வரேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களோடு நான் பேசுவதற்கு ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து பேசுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தாருங்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சனி பயிற்சியை பார்த்தோம். அதனுடைய நிகழ்வை நாம் சந்தித்து வருகின்றோம். இடையிலே பார்த்தா குரு பயிற்சி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பயிற்சிங்க. எந்த பயிற்சி நமக்கு முழு பலனை தருதோ இல்லையோ இந்த பயிற்சி முழுமையான பலனை தரும். காலங்கள் குறியதாக இருந்தாலும் ஆணி அடித்த மாதிரி வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி. மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலிலிருந்து நம்மை காட்டின ஒரு கேடயம். அப்படிப்பட்ட பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். கடகன் சந்திரனுடைய இடம். அந்த கடகத்திலேயே குருவும் தேவகுருவும் அசுரகுவும் அமர்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்துலதான் நாம் இப்ப பேச போறோங்க. இது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போறோம். கன்னி ராசியில மாயன் மயனை திரும்ப தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்பிக்கை எனக்கு. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க. மனித வாழ்க்கையில தொடர்ந்து அடிபடும் பொழுது, தொடர்ந்து நிம்மதி குலையும் பொழுது, தினம் தினம் துரோகங்களை சந்திக்கும் போது மனம் தடுவாரி போகின்றது. இப்படிப்பட்ட காலத்துல மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஜோதிடமும் ஒரு ஆறுதலை தரப்போகுது. அந்த வகையில நாங்களெல்லாம் எதிர்பார்த்த ஒரு கிரக பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. பாக்கியஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன். ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் ஜோதிடம் சொல்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்துல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது. பாக்கியஸ்தானத்துல கிரகங்கள் இருந்து விட்டால் முழுமையான பலனை பெற்றுவிட முடியுமா? முடியாதுங்க. அதே நேரத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 2 குருங்க, தேவகுருவும் அசுர குருவும், குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு நன்மை செய்ய காத்திருக்கும் ஒரு அருமையான தருணம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்யவில்லையோ, யாரெல்லாம் நன்மை தர தயங்கினார்களோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனிக்கு 3, 7, 10 அந்த பார்வை. குருவை பகவான் வரைக்கும் 5, 7, 9 அந்த வகையில் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 சனி பகவானுடைய குரு பகவானுடைய 7ஆம் பார்வை. அதாவது நம்ம குரு பகவானுடைய 7ஆம் பார்வை எந்த அளவுக்கு தருமோ அந்த அளவுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 சனி பகவானுடைய நேரடி பார்வையை பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் கன்னிராசி. தடையையும் தடங்களும் சங்கடங்களையும் தொடர்ந்து சந்தித்து வந்தவங்களுக்கெல்லாம் அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. அதாவது ஆத்மகாரகன் பிதுர்காரகன், அதாவது பணியை அதாவது கதிரவனை கண்ட பணி விலகுவது போல கஷ்டமும் துன்பமும் சங்கடங்களும் படியாக விலகுவதை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். திடீர் பணவரவு உண்டு. எதிர்பாராத கடன்கள் வசூலாகும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளும் கிடைக்கும். கலத்திரகாரகன் சுக்கிரனால் தடைபட்டு இருந்த காரியங்கள் கைகூடும். தடைபட்டு இருந்த திருமணம் போன்ற சுப காரியங்களாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், எந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்குகின்றதை எங்களை வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர தலைப்படுவீர்கள். வியாபாரம் சூடு பிடிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மந்தமாக இருந்தது. எப்படி தொழிலை நடத்த போகின்றோம், எப்படி வியாபாரத்தை நடத்த போகின்றோம், அதில் மேல் பூனையாகிய கலங்கிய உங்க வாழ்க்கைக்கு அந்த தொழில் நல்ல முறையில் வேகமாக சூடு பிடிக்கின்ற ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கலைத்துறை மட்டுமல்ல அரசியல் ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தருணம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அதே நேரத்துல 7ல சனி 8ல செவ்வாய் மறந்து விட வேண்டாம். கொஞ்சம் வேகமா போறவே ஒரு சந்தோஷம். குடும்பத்துல நிம்மதி கிடைத்து விட்டதே என்று ஒரு சந்தோஷம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2 பேருங்க
உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். 7ல சனி 8ல செவ்வாய் மறந்து விட வேண்டாம், கவனமாக இருப்பதைத்தான் இவர்கள் உங்களுக்கு எச்சரிக்கின்றார்கள். 12ல யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது எதிர்பாராத சில மருத்துவ செலவுகளை தரலாம். உடல்நிலையில கவனமாக இருக்கின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டத்தில். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். காரணம், இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வாக்கில் இருந்து வெளிப்படுத்துவார். நீங்கள் நன்மையே சொன்னாலும் கூட, நல்லதே சொன்னாலும் கூட அது உங்களுக்கு எதிராக திரும்புகிற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. கடத்திரஸ்தானத்துல சனி இருப்பதனால குடும்பத்துல சின்ன சின்ன உரசல்கள் வந்து சென்றாலும் கூட கடத்திரகாரகன் சுக்கிரனுடைய பேச்சு அற்புதமான ஒரு யோகங்களை தரும். அதாவது ஒரு நன்மையாகட்டும், ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகத்தான் உங்களை நோக்கி நகர்ந்துவிடும். வந்த சந்தர்ப்பமும் சரி உங்களுக்கு நிலையாக இருந்துவிடும். அந்தபடி நிம்மதியான தொழில், நிலையான வாழ்வு, நல்ல கணவன் மனைவி உறவு அத்தனையும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தருவார். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட ஒத்த கிரகங்கள். கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் கன்னிராசியை தாங்கி பிடிப்பார். சனியுடைய பார்வையிலிருந்து காப்பார். கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் தெய்வ பலம் துணை இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்யும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. தயவு செய்து என்ன சூழ்நிலை எவ்வளவு தூரம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவார்கள் அற்புதமான ஒரு வடிவம், தெய்வ வடிவம். காத்து நிற்பதில் இவனுக்கு ஈது எழுதி இணையே. திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்திலேயே சரபேஸ்வரர் இருக்கின்றார். அந்த ஆலயம் சென்று அரளிப்பூ மாலை அல்லது எலுமிச்சம்பழ மாலையை சாத்தி மகிழுங்கள். கவலைப்பட வேண்டாம். திரும்பவும் சொல்கின்றேன், 4 கிரகங்கள் கடுமையான சோதனையை தந்தாலும் ஒத்த கிரகம் அந்த 4 கிரகங்கள் தரக்கூடிய சோதனையில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட ஏற்றமிக்க ஒரு பயிற்சி தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கன்னிராசி.